வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு, தாவரத்திற்கும் உயிர் உள்ளதே, காய்கறியை பறித்தல் தாவரத்திற்கு துன்பம் தரும் செயல் ஆகாதா? அருட்தந்தை அவர்களின் பதில். இன்ப துன்ப உணர்ச்சிகள் உயிரினத்திற்கு எவ்வாறு ஏற்படுகின்றன என்ற ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போது மனிதன் புலன் உணர்வே எல்லாம் தாண்டி விஞ்ஞான உண்மைக்கு போகிறான். உயிரினத்தின் உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி தடைப்படும் போது, அதாவது மின்குறுக்கு ஆகும்போது அந்த இடத்தில் வலி உண்டாகிறது உண்மை. அதேபோல் ஒரு செடி வளர்ந்து கொண்டு வருகிறது, அதை கிள்ளுகிறோம், அதனால் அந்த செடிக்கு துன்பம் உண்டாகும் தான். ஆனால் தாவரமானது பூமியில் அல்லவா வேர் வைத்து கொண்டிருக்கிறது. அதன் ஜீவகாந்த சக்தியின் பெருமை என்னவென்றால், செடியை கிள்ளும்போது அந்த துன்ப உணர்ச்சி, ஃபீலிங் ஆஃப் பெயின் என்பது ஒரு எல்லை கட்டிய இடத்தில் தேங்கி நிற்காது, சமப்பட்டு, அதாவது எர்த் ஆகிவிடுகிறது. அதாவது துன்பம் எழும்போதே சமம் ஆகிவிடுகிறது. ஆகவே ஓரறிவு தாவரங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. தாவரங்களுக்கு வேர் தரையில் இருப்பதனால் மின்குறுக்கு உடலில் எந்த இடத்தில் ஏற்பட்டாலும் அது பூமியின் மூலம் அவ்வப்போது சமன் செய்யப்படுகிறது. அதனால் ஓரறிவு உயிரினமான தாவரங்களை மனிதன் உணவாக கொள்ளலாம். இக்கேள்வி பதில் கவிதை வடிவில். தாவர இனம் அனைத்தும் தத்துவ ஞானிகள் உயிரென்று உணர்ந்துள்ளார். தவறில்லையோ அவற்றை மனிதன் அழித்து உணவாய் உண்டால்? பரவாயில்லை, பாவமில்லை, அது என்றால் பறித்தல் பிற உயிரை அதுபோலன்றோ? பகுத்துணரும் மனிதரிடம் பல வினாக்கள் இதுபோன்று எழுவது உண்டு. கேடொன்றும் இல்லை. அனைத்து தாவரங்கட்கும் தரையில் வேர் இருப்பதனாலே அவற்றில் மின்குறுக்கு ஆகா. துன்பமில்லை, அதிர்ச்சிகளை நிலம் வாங்கிக் கொள்வதாலே. மனிதன் அறிவு உயர்வதற்கு மேல் நோக்கி வளரும் செடி, மரம் இவைகளிலிருந்து வேர், இலை, பூ, காய், கனி இவற்றை பயன்படுத்துவது மனிதனின் மேல் நோக்கிய வாழ்க்கைக்கு நல்லது ஆகும். அதுவே பொருந்தும் உணவு ஆகும். வாழ்க வளமுடன்.